செய்யவே முடியாத ஒரு கணவனை தொந்தரவு பண்ணியிருப்பீங்க, செய்யவே முடியாத ஒரு அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணியிருப்பீங்க, செய்யவே முடியாத ஒரு மனைவியை தொந்தரவு பண்ணியிருப்பீங்க. செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறான். அவர் தான் சொல்ற கேளுங்கள். நீ கேட்டா உனக்கு கொடுக்கிற ஒரு தேவன், நீ கேட்டா உனக்கு செய்கிற தேவன். அப்போ நீ கேட்கணும் அவர்கிட்ட போயிட்டு, அப்பா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்க. நான் கேட்கிறேன் உன்னுடைய சமூகத்தில், நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் உதவி செய்யும். நீ கேட்கும் போது உனக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் அவரிடத்துல கேட்பதை விட யார்கிட்ட கேட்குறோம்? அவங்க எல்லாருக்கும் கேட்டுன்னு வருவோம். ஒரு கடன் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறதுன்னா, இந்த கடன் அடைக்க பிள்ளைகளை பாரப்படுத்திக்கணும். பிள்ளைகள் பக்கம் 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், எப்பப்பா சம்பாதிச்சு போட்டு இப்படி இருக்குது. அவங்க பேசுகிற வார்த்தைகள், கடினமான வார்த்தைகளை மனம் உடைந்து போகும். எனக்காக விட இதெல்லாம் செஞ்சேன், எனக்காக விட இதெல்லாம் வாங்கினேன், எல்லாம் உங்களுக்காக தானே நான் எல்லாம் செஞ்சேன், நீ புலம்புவேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் இப்படி பண்ணும்போது நீ கேட்க வேண்டிய ஒரு தேவனுக்கு அவர்கிட்ட நீ கேட்டிருக்கணும். நீ அதை விட்டுட்டு யார்கிட்ட போய் கேட்குற?